கர்த்தருடைய நாமம் அடையட்டும். இந்த நாளும் நம்ம மட்டும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து ஆசீர்வதித்தோடு தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நம்மளுடைய இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் உயிர் தரணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த வலி சர்ப்பத்தினால பாவங்களுக்கு உட்படுத்தப்பட்டு சந்ததிகளெல்லாம் பாவம் உடையவர்களாக வந்தாங்க. அப்போ அவங்க பாவங்களை நிவர்த்தி செய்த ஜீவாதிபதியாக நசன இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதா உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அனுப்பி சும்மா அனுப்பல, இந்த உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவர்களுடைய உணர்வுகள், மனுஷன் கூட நம்ம கூட நடந்து சஞ்சரித்து நம்முடைய உணர்வுகள், நம்முடைய தேவைகள், என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டம் என்ன இருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி ஓடுது, எல்லா காரியத்தையும் அவர் நம்மோடு நடந்து வந்து எல்லாம் அறிந்து இது பண்ணோன்னே அவருடைய வேலை வரும் பொழுது அவர் கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தது. அந்த காலத்தில் அவர் சிலுவையில் அறைந்தாங்க. அறைந்து அவர் மரித்து போனார். மரித்தவரை சிலுவையில் கல்வாரியில் அடக்கம் பண்ணினாங்க. அடக்கம் பண்ணிக்கிட்டு அவர் எழுதியிருக்கிறபடி, அவர் சொல்லியபடி, தீர்க்க தரிசனங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் உயிரோடு எழும்பாவிட்டாலும் நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு ரத்தத்தினால, அவரை வல்லமையினால நம்முடைய பாவங்களை தீர்க்க முடியாது. அவரை உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் சிந்தின அந்த ரத்தத்தில் இருந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த ரத்தம் இருந்ததுனால நம்ம இப்போ பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இதை நான் அன்னைக்கு வாசித்து நான் சிந்திச்சு கொண்டிருக்கும்போது எனக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு என்னன்னா, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள், உங்கள் பாவங்களில் நீங்கள் விடுவிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சிந்தப்பட்டு அவர் அடக்கப்படப்பட்டு உயிரோடு எழும்பினாரு. எழும்பி அவருடைய ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டீங்க. கழுவப்பட்ட பிறகு இன்றைக்கு நீங்கள் யாராட்டு எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதை பார்க்கும்போது பிதாவாகி தேவன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருந்தார். அவர் ஆவியானவர் சொன்னார், எனக்கு இவ்வளவு எனக்கு மகனை அனுப்பி நான் ரத்தம் சிந்தி இந்த ஜனங்களெல்லாம் உயிரடைய வேண்டுமே, அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமே, கிறிஸ்தியேசுல சிந்த அவர்களுக்குள்ள வரணுமே, என்னுடைய ஆவி அவர்களுக்குள்ள இருந்து அவர்களை நடத்தணுமே, அவர் இந்த உலகத்தில் பூமி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் படைத்தேனே, ஆனாலும் அவர்கள் என்னுடைய இரத்தத்தின் வல்லமையினால கழுவப்பட்டேன் என்று சொல்லி என் ஆடுகள் சிதறுண்டதாக இருக்கிறாங்க. எரேமியா 50:6 என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவர் சொன்னார், நம்ம காணாமல் போன ஆடுகள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளை, பிதாவாகிய தேவன் மிகவும் வேதனைப்படுது என்னன்னா, என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எனக்கு சிந்தை உடையவர்களாக இல்லை. அல்லேலூயா. அவர்கள் நான் இந்த பூமியில் அவர்களை எதுக்கு அனுப்பினேன், அவங்க எப்படி உலகத்தில் வாழணும், என்னுடைய சாயலாக அனுப்பப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவின் சிந்த அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தப்படணும், அவர்களை கண்டவர் அவர்களிலே என்னை காண வேண்டும் என்று சொல்லி நான் அனுப்பினேன். ஆனால் என்னுடைய ஜனங்களோ கெட்டு போனார்கள், காணாமல் போனார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் உங்களை சோதித்து பார்க்கணும், கண்டிப்பாக சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டால் அது ஒரு புதிய மனுஷன் ஆகிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரேடிக்கல் சேஞ்ச். இப்படி கற்பாக இருக்கப்பட்ட நாம் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தால் கழுவப்படும்போது முற்றிலுமாக மறுரூபமாக்கப்பட்டு இப்படியாக வெண்மையாக மாற்றப்படுவோம். அப்போ நமக்கு மனுஷருக்குள்ளே இருந்த மனுஷ ஜென்ம சுவாபங்கள் நம்ம விட்டு தானாகவே போய் கிறிஸ்து இயேசுடைய சாயலையும்
அவருடைய ஸ்கில்லையும் நாம் அணிந்திருப்போம். ஒரு வயசை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த செய்தி நான் பேசிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஒருக்க கூட மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. நான் விரும்புகிற அளவுக்கு பரிசுத்தம் அவர்களிடத்துல இல்லை. அவர்கள் இன்னும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து காணாமல் போல ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வசனங்களை கேட்கிறேன், ஆனால் அவருடைய இருதயங்கள் கல்லான இருதயமாக இருக்கிறது. அவர்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்ன செய்யாங்கன்னா அவர்களை அலைய விடுகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஓட்டம். இங்கேயாவது ரட்சிக்க அடைகிறாங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்டால் அது மனம் திரும்புகிறாங்களான்னு பார்த்தா என் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போகிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆடியார் காட்டர் பொறுப்பை தந்திருக்காரு. இந்த தொழுவத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பாவியாகவே இருந்து கள்ளத்தனமான ஆட்டுத்தோல் போத்த கிளியை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்து கொண்டே இருப்பாயானால் உனக்கும் கேடு, இந்த உலகத்துக்கும் கேடு. ஹல்லேலூயா. தேசன கரபலிக்க நாத்தனைக்கா வீணாக நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நீ அலைந்து திரிவாயானால் ஒரு ரட்சிப்பு நீ பெற்றதுக்கு உனக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்காது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நம்ம பாவிகளாக இருந்தோம். எனக்கு பிள்ளைக்காக வேண்டி நான் என்ன சிறுவையிலாகைய நான் ஒப்பு கொடுக்கும்போது, நான் அவளுக்காக நான் மறிக்கும் போது அவளுக்கு மேலே நான் எவ்வளவு அன்பு வைத்தேன் என்று நாம் அறிவோம் என்று பிதாவாகிய தேவன் உணர்ந்திருந்தார். ஆமென். அவருடைய உணர்வுக்கு நீங்கள் இன்றைக்கு செவி கொடுக்குறீங்களா? கக்காரு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பிதாவாகிய எவ்வளவு துல்லியமாக ஒவ்வொருடைய ஆத்துமாக்களுக்கு மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிர்விச்சாரமாக இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்துல அவர் நம்முடைய பாவங்களாக இருக்கும்போதே அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. செய்தி சொல்ல அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எங்களை நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக நீங்கள் உயிரோட எழுதுனீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசினி கரவலி கநாத்தனா பெக்கோனே தட்டனி கரவலி நரத்தனி கரவலிக்கா. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். அந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு நம்ம வளர்க்கவே மாட்டோம். அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன உணர்வோடு பிள்ளைகளை உலகத்துக்கு ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்களோ அந்த உணர்வு அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் மூலம் மிகவும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம தாங்கொலியாக நடந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகும்போது அவருடைய பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் பிடிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்புவானா, எப்படியாவது ஏசப்பாக்க பிள்ளையாட்டு மாற மாட்டானான்னு சொல்லி எந்த நிலையில் அந்த பிள்ளைகள் அழிந்து போனாலும் அழிந்து போகிற பிள்ளைகளை மீட்டெடுக்க நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வல்லமை உண்டு என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களுடைய கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது போல பிதாவாகிய தேவன் நமக்காக இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. உங்க பாவங்களுக்காக நீங்க அவரோட பார்க்கல, என்ன தெரியாதுன்னு சொல்லி உங்க உள்ளிந்திரியங்களிலிருந்து உங்க உணர்வுகளிலிருந்து நீங்க நினைக்கிற பாவங்களுக்காக அவர் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு அவர் எல்லாமே வெளிச்சமா இருக்கும்னு நீங்க அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
நமக்கு தெரியும், எங்க போனாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்க முடியாது. நம்முடைய நினைவுகள் தெரியும், உட்கார்தல் தெரியும், பேச்சு தெரியும், நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும், எப்படி இருக்கோம்னு தெரியும், நமக்கு என்ன வேணும்னு தெரியும், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு தெரியும். அந்த வழிகளிலெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமாக உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நம்முடைய முகங்கள் எல்லாம் அவருக்கு முன்னாக வைத்து நம்மை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பாவம் செய்து கொண்டே இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசனைக்கரவலை காணாத்தனைக்கா ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 வசனங்கள் 6-8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தை குறித்து அக்கிரமக்காரர்கள் மறித்தார். நம்ம பலனற்று இருக்கும் போதே அவர் மறித்து விட்டார். ஹல்லேலூயா. என் பிள்ளைய எப்படியாவது மீட்டெடுக்க முடியும், என் மகா எப்படியாவது என்கிட்ட வந்துருவா, எனக்கு சிருஷ்டிக்குவாவா. ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனையாக நம்ம மேல அவர் கொண்ட அன்பின் ஆழம் அகலம் அவ்வளவு உயரமானது என்பதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேணும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பி, நீ ரட்சிக்கப்பட்டு, நீ நல்லா இருக்கா சொல்லி அவரு தன் மறிக்கல. என் பிள்ளை அழிஞ்சிட்டு இருக்கே, என் பிள்ளைய நான் எப்படி திருத்துவேன்? நோவா காலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணி நோவாவின் மனைவியும் 3 மகன் மொத்தம் 8 பேரை அவர் தன்னுடைய பேழையில் வைத்து ஒரு மழையினால அவர் உலகத்தை அழித்து பாவிகளாக இருக்கிற எல்லாரையும் அழித்து இந்த 8 பேர் மூலம் நல்ல சந்ததி உருவாகும் என்று அவர் எண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப அதை பார்த்து அவர் தான் பெற்ற பிள்ளைகளை தானே கொண்டார். அது எவ்வளவு சங்கடமா இருக்கும். அவர் பிதாவாக அவ்வளவு வருத்தப்பட்டார். தன்னை நோக்கி, ஐயோ என் குழந்தைகளை நான் அழிச்சிட்டேன், இனி நான் இப்படி செய்யவே மாட்டேன்னு சொல்லி வானவில்லை நமக்கு அடையாளமாக வைத்தார். அருமையான தேவன், அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இப்படி நாம் அவருடைய சித்தத்தினாலே நீதிமான்கள் இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கி பற்றுங்க. நீங்க எந்த பாவியும் செய்திருக்கலாம், கொடூரமான பாவங்கள் செய்திருக்கலாம், உலக மக்களால் மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்திருக்கலாம், உலகம் நம்மளை தள்ளி வைத்திருக்கிற பாவங்கள் செய்திருக்கலாம். எந்த பாவம் செய்தாலும் அவர் கோபப்படுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அடிக்கடி நம்முடைய வாய் பெசகி அநேக வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். நான் பேசுகிற அநேக வார்த்தைகள்ல பாவம் இல்லாமல் இருக்காது. சொற்களின் மிகுதினால பாவம் பெறுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாம் அவர் எவ்வளவு நமக்கு மேல கரிசனையா கண்ணும் கருத்துமா பத்திரமா நமக்கு ஜீவனை தந்து நம்ம பாதுகாக்காரோ, அதே மாதிரி அவராலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம் பிதாவாகிய தேவனையும் குமாரனாய கிறிஸ்துவையும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க ஆராய்ந்து அறிந்து அந்த வழிகளை விட்டு நீங்க விலகி தேவனுக்கு பிரியமாக அவங்க மேல அவர் வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ பெரிய என்று அறிந்து நீங்களும் அவருக்கு மேல அந்த அன்பு வைக்க வேண்டும். அதுதான் அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவன். என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டாளா, என்கிட்ட பேச மாட்டாளா, என்கிட்ட என்ன நாள் எல்லாமே நான் அவளுக்கு தான் செய்து வச்சிருக்கிறேன், அவளுக்கு உள்ளதுன்னு அவன் நினைக்காம அவள் பேரம் பேசிக்கிட்டு தன்னையே சாத்தாங்க சித்தப்படி அவ நடக்கிறாளே மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கவலைப்படாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் இல்லையாம்மா. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த குமாரன். எனக்கு ஒரே ஒரு மகன் தான், இந்த மகன் என் கூடயே இருக்கட்டும், அவனே நான் தேவ நாட்டிலிருந்து நான் உலகத்தை ஆளும்படி ஆளுகை கொடுக்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. ஐயோ
மலையில அழிச்சேன், என் மக்கள் மனம் திரும்பல, இன்னும் பாவம் செய்துட்டே இருக்காங்களே ஐயோன்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரன இயேசு கிறிஸ்துவை ஒரு குறைவர் பாராமல் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தனக்கு சொந்த மகனே கொடுத்த தேவன் நமக்காக எந்த காரியம் வேணாலும் அவர் செய்ய வல்லவர் என்பதை நீங்களும் நான் அறிந்து அவரை வேதனைப்படுத்துகிற உணர்வு கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. देशिनी करवली का मिनेशना बेक अरोत तेने करवली नी दोनी तने तने करवली का இந்த காலங்கள்ல எத்தனை வசனங்களை கேட்டு 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 ஆதாம் பாவம் செய்தாங்க. நோவா காலத்துல தண்ணீர் அழித்தாரு. அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் பாவம் உலகத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. இனி அவர் அந்த பாவத்தை கழுவுவதற்கு ஜீவாதார பலியாக அவர் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம தேசம், நம்முடைய நாடு பாருங்க, தீ மாறி எரியுது. கோவாக்கனை, சூரியன் எரிந்து, சந்திரன் எல்லாமே எரியுது. இது சீதோஷண நிலைகள் எல்லாம் மாறுது. ஏன்னா அவருக்கு கோபம், என்ன செய்யன்னு தெரியாம என் பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டாங்களா, என் பிள்ளைகள் என்கிட்ட வரமாட்டாங்களா. இயற்கை சீற்றம், புயல் வந்துடுது, இல்லைன்னா ஃப்ளட்டு வந்துடுது, கொள்ளை நோய் வந்துடுது, இல்லைன்னா கொடுமையான அரசாங்கத்துல கையில மாட்டி வைக்கிறோம். அப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டாளா என்றுதான். ஆமே, ஆமே, ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்துல நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் இந்த கொடிய துன்பங்கள். இந்த வழியிலெல்லாம் நம்ம மனம் திரும்பலாமா? நம்ம இன்னும் தேவனை நம்ம வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஹல்லேலூயா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாக ஏசப்பா பிதாவாய தேவன் என்ன சொல்லிட்டாரு? இயேசுகிட்ட பார்த்து என்ன சொன்னாரு? எனக்கு பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய பொறுப்பை நான் உனக்கிட்ட தந்திருக்கேன்னு சொல்லி பிதாவாய தேவன் ஏசப்பா கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அப்ப ஏசாமிக்குதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலே பொறுப்பு. ஐயோ என் பிள்ளைங்க பாவம் செய்யறாளே, ஐயோ நான் என்ன செய்ய? அவர் என்ன சொல்றாரு? நம்ம மீறுதல் செய்ய செய்ய அவரை சிலுவையில நம்ம அடைந்து கொண்டே இருக்கிறோம், அடிக்கிறோம், காயப்படுத்துகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இன்னும் அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட அடிகளெல்லாம் நம்ம அடித்தோம்னா நம்ம எவ்வளவு பொருளாதவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா நான் சொன்னேன், எனக்கு எவ்வளவு சங்கடம் வந்தாலும் நான் அழுத கண்ணீர் தானா உள்ளோ. நான் சொல்லி எனக்கு ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சிடக்கூடாது, ஏசப்பா யாருக்கும் காயப்பட்டுறக்கூடாது, எனக்கு அக்கிரமத்து நிமித்தம் அவங்க நொறுக்கப்பட்டக்கூடாது சொல்லி நான் சொன்னேன். பாப்பா நான் அழல, நான் சிரிச்சுட்டே தான் இருக்கேன்னு சொல்லுவேன். பாருங்க, எனக்கு ஏசாமிக்கு மேல அவ்வளவு அன்பு. ஹல்லேலூயா. உங்க அன்பு உங்களை சிருஷ்டிகர்த்தாவுக்கு மேல எந்த அளவுக்கு இருக்கு? நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு சுயம் இது, எனக்கு பிறவி குணம், நான் இப்படியே தான் நடப்பேன், யார் என்ன பார்க்குறா, யாருக்கும் என்ன தாக்கல சரி உள்ளத்துல இருந்து ஏசப்பாவை காயப்படுத்தி கொண்டே இருக்காதீங்க. உங்க வேதனைகள் எல்லாம் என் மேல வைத்து விடு, நான் உங்களை ஆதரிப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையாமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆம் என்று ஆமேன் என்று இருந்தது. ஒரு வார்த்தைனால இந்த உலகம் இதனுடைய குலத்தையும் அதிசயமா படைத்தார்னா இந்த வார்த்தையினால உங்க பாரங்களை அவர் உங்களுக்கு நீக்க மாட்டாரா? உங்க கவலைகளை உங்களுக்கு மாற்ற மாட்டாரா? உங்க பிரச்சனைகளை அவர் சுமந்து தீர்த்துக்க மாட்டாரா? ஏன் நீங்க அவருடைய வார்த்தைக்கு மேல விசுவாசம் இல்லாதபடி ஏன் நீங்க அவரை மறுபடியும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நான் ஏசப்பாவை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. என்னுடைய மீதத்தை நான் அப்பாவை நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏசப்பாவை நான் சங்கடப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. நான் ஒரு நாள் ஏசப்பாவை நான்
நான் சங்கடப்படுத்தவே மாட்டேன். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சுத்த இருதயம் உள்ளவளாக ஏசப்பாவை நான் மகிமைப்படுத்தி என்ன அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய எல்லா வழிகளிலும் நான் அவருடைய அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியம்னாலும் நான் எனக்கு வேணும்னு எனக்கு ஏசப்பாட்ட நான் இன்னைக்கு வரை கேட்டது கிடையாது, கேட்க போறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை, என்னை சிருஷ்டித்தவ, என்னை உண்டாக்கினவ என்னை மறப்பாரோ? ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன எந்தெந்த நிமிஷம் எப்பப்ப வேணும், உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இருப்பிட வேணும், செலவு செய்ய காசு வேணும், எல்லாத்தையும் அதில் காலத்துல எப்படி தருவார், எங்க தருவார் என்று எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய நாமம் அதிசயமான தேவம். அவர் தந்து கொண்டே இருக்கிறார். நான் எனக்கு முடிவு வரையோ நான் இப்படியே இருப்பேன். நான் உங்களுக்கு எல்லாம் சாட்சியாக நான் சொல்றேன் என்னன்னா, கர்த்தரை மறுபடியும் சிலுவையில அடிக்காதீங்க. உங்க மீறல் நிமித்தம் அவரை காயப்படுத்தாதீங்க. அவருடைய தழுவுகளாக தான் நம்ம இன்னைக்கு குணமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மே எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் வெளிப்படினார். எவ்வளவு சங்கடமா இருக்கு. என் பிள்ளைகள் எல்லாம் செதறிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஆயிரத்தை நம்ம பிள்ளைய கொடுக்குறோம். எங்கள் வீடு நம்ம பிள்ளைகளெல்லாம் வளர்க்கறதுக்கு ஆயாமார் வச்சிருக்கோம். ஆயாமார்த்த பிள்ளைய கொடுக்குறோம். பிள்ளை கீழே விழுந்துச்சுன்னா பிள்ளைக்கு தான் அடி கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆயாவை பிடிச்சி நீ சரியா பார்க்க இல்லையா, பிள்ளைய கீழே விழுந்து என் பிள்ளைக்கு காலில் அழுக்கா இருக்கு, அதுக்கு ட்ரெஸ்ஸில் ஏன் அழுக்கா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை பாதுகாக்க வைத்த அந்த ஆயாவை அவங்க நல்லா தான் பார்க்குறாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யுது, ஓடி சாடி விளையாடும் போது அது தவறுதலாக எல்லாருக்கும் போனோம். சின்ன குழந்தைகள் அப்படித்தான் செய்யும். அதனால அவர்களுக்கு வந்தா கூட என்ன செய்யணும்னா அந்த ஆயாவை நம்ம திட்டுற மாதிரி தான் இவர் சொல்றாரு. நம்ம ஆடுகளை போல இந்த குழந்தைகளை போல வழி தப்பி நம்ம தன்னை வழியில திருந்து போனோம். ஆனா கர்த்தரோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வழி தப்பி போனோம். ஆனா அவர் என்ன செய்தார்னா நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்து மேல விழ பண்ணினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நம்ம அந்த பிள்ளைக்கு மேல இருக்க அன்புனால பிள்ளைய பார்க்க வைத்த ஆயா என் கீழே தள்ளிட்டியா நம்ம கேட்கிறோமே. காலில் காயம் உண்டாயிட்டாரு செய்யறது யார், அந்த பிள்ளை தான். ஆனா யார்கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆயா கிட்ட. அதே மாதிரிதான் ஏசப்பா நம்மளை ஒரு நாளும் குற்றப்படுத்துகிற தேவன் இல்லை. நம்ம அவர் அநீதியாக நம்ம நியாயம் இருக்கிற தேவன் இல்லை. அவர் அன்புள்ள தெய்வம். நம்ம சங்கடப்பட்ட என் பிள்ளைவா, என் கரத்தின் கீழிய அவளுக்காக இந்த உலகம் பூமி அவள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் உண்டாக்குனேன். எல்லாரும் அனுபவிக்கட்டும். நான் அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். நீ ஆண்டவரோட நீ பெரிய பரிசுத்த வாட்டியா, நீ அனுபவி. உனக்கு இந்த உலகத்தை தந்திருக்காரு இல்லையா, அடித்து புசின்னு சொல்லி இருக்காரு இல்லையா, உன்னுடைய வழிகளில நீ என்ன நினைத்து கொள்ளுன்னு சொல்லி இருக்காரு. நீ என்ன செய்யற, அவரைக்கு மிஞ்சின பரிசுத்தவானாட்ட ஆகி நீ நடிக்காத. தேவனுக்கு பிள்ளையா நீ வாழு. அப்பா எல்லாம் உனக்குன்னு தந்தாரு. சுத்த இருதயம் மாத்திரம் உனக்குள்ள இருக்கட்டும், பரிசுத்தமான உணர்வு மாத்திரம் உனக்குள்ள இருக்கட்டும், குழந்தையை போல ஒரு சிந்தை மாத்திரம் உனக்குள்ள இருக்கட்டும். மற்றபடி எல்லாமே அவர் உன்னை ஆசீர்வதிப்பு போல தந்திருக்கிறாரு. அவர் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்ம பாவங்களுக்காக செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கணுமா? எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக எனக்கு நீதி உண்டாதுக்காக அவர் நம்முடைய பாவத்துல அவருக்கு சரீரத்துல அவர் சுமந்தாரு. எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு. நீங்க செய்த பாவத்துக்கு மகனே நீ செய்தா நீ இப்படி செய்யாதுன்னு சொல்லல. உன் மேல வைத்த அன்பு, அவர் காட்டுற அன்பு, அந்த அன்பை பார்த்தாலே நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய அப்பா அம்மாக்கு மேல எனக்கு இருக்கிற அன்பு எனக்கு. அதனால நான் பாவம் செய்வதற்கு நான் அவ்வளோ பயப்படுவேன். ஆண்டவர் என்ன சொல்ற, என் மேல என் பிள்ளை அன்பா இருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டான். அவர் நம்ம மேல அவரு நமக்கு
என்னுடைய கிருபையினால் அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி. தாமரை இலையில தண்ணி எப்படி ஒட்டாதோ, அவன் என் ரத்தத்தால கழுவப்பட்ட எனக்கு பிள்ளை, என் பிள்ளைக்கு மேல பாவம் ஒட்டாது என்று சொல்லி பாவம் ஒட்டிருக்கிற பாவங்களை அவர் அவருடைய சரீரத்துல சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்ம நீங்க வஞ்சித்து கொண்டே இருக்காதீங்க. பாவம் இருந்துன்னா இந்த நிமிஷம் அதை ஒப்பு கொடுங்க. அவர் சொன்ன மாதிரி நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறாருன்னு உங்க மைண்டில் வந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. சிதறண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெறும் கண்காணிமத்தை திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாவம் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா அன்பின் ஆழம் அகலம் உயர இன்னதென்று ஏசப்பா என்று அவருடைய கல்வாரி சிலுவையில் அவங்க வந்து சேரும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஆத்து மக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிக்கும் இருக்கிற என்னிடத்துல வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசோன கரவலி கணக்கா. மனம் திரும்புங்கம்மா, மனம் திரும்புங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாருமே பாவத்தில் தான் இருக்கிறோம். நம்ம தேசம் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். ஹல்லேலூயா. இந்த ஃப்ளெட்டில் உலகத்தை அழைச்சாரு, அந்த ஜனங்களை மீட்டு பார்த்தாக்க முடியலை. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடைந்து அவரோட உயிரோட எழுப்பி நம்ம பாவங்களெல்லாம் கழுவி முடியும்னு அவர் யோசித்தாரு. இன்னும் நம்ம பாவிகளாக இருந்து கொண்டே இருக்கிறோம். மனம் திரும்புங்க. அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அறியணும். 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப எதுக்கு? நம்ம தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஹல்லேலூயா. நமக்கு மேலே வைத்திருக்க நீங்கள் கொஞ்சம் இருந்து யோசித்து பார்த்தா நம்மளை அவர் என்ன அழகாக செதுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு அழகா அவர் நடத்துறாரு. என்ன நடத்தியதெல்லாம் நான் ருசிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் நீதியை ஆகும்படிக்கு அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவன்னு நீ சொல்லாத, கிறிஸ்துவை உடையவன் என்று நீ சொல்றியா? ஹல்லேலூயா. பேர் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மறுபடியும் அவரை சிலுவையில் அடையவன். கிறிஸ்துவை உடையவன் சொல்லும்போது உன்னுடைய சாயல், உன்னுடைய முகம், உன்னுடைய கிரியைகள், உனக்குள்ளிருந்து வருகிற வார்த்தை எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகிறதாக உலக மக்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வாதம் பெறும்படி ஒவ்வொரு பாவிகளையும் ரட்சிக்கக்கூடிய பெரிய கிரியைகள் உங்களில் நடைபெற முடியும். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவோ கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குறைத்துட்டாரு. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டுட்டு சிலுவை மேல ஆணி அடிந்து விட்டார். ஹல்லேலூயா. என் பிள்ளையா அவளுக்கு எந்த இதையும் சொல்லாத, ரத்தாமர சோபார்ந்த அத்தனையும் கல்வாரி சிலுவையில ஆணி அடிச்சு அதை ஒன்றை இல்லாமல் ஆக்கிட்டாரு. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின்மை சிலுவையில் வெட்டி சிறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சிலுவையின் மேலே வெட்டி சிறந்த தேவன் நம்மையும் சிலுவையின் மேல் வெட்டி சிறக்கும்படி அவருடைய சொந்த குமாரத்தியாக மீட்டு கொண்டார். ஆமென், ஆமென். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். மத்தேயு 20:28 நமக்கும் அதே வேலை தான். பூமியில உள்ள அநேகரை மீட்கும்படிக்கும் ஆத்துமாக்களை உயிரோடு எழுப்பும்படிக்கும் அவருடைய சாயலாக, அவருடைய கிறிஸ்திய சிந்தை உடையவர்களாக, அவருடைய வெளிச்சமாக இருக்கிற நாமும் அநேகரை மீட்கும்படிக்கு நம்மை இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அனுப்பி இருக்கிறார் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மண்ணல்ல சாணியில் இருக்கிற அப்படியே இருந்துட்டு அப்படியே போகாதீங்க.
நீங்கள் இன்னைக்கு செய்யாட்டா உங்களுக்கு இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு உங்களுக்கு அவர் டாஸ்க்கு தந்திருப்பாரு. அந்த அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்காட்டா நீங்கள் பரிதவிக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் உண்டு. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி இப்போ இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தானே ஒப்பு கொடுத்தார். பாருங்கம்மா, எவ்வளவு அன்புள்ள எத்தனை இதில் நம்மளை காக்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு அவரை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை உடைய நாம் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதானது. இப்போ வார்த்தையின் வல்லமையாக அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை நீங்களும் நானும் உலகுக்கு பறைசாற்றும்படிக்கு அவர் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததின் நோக்கம் பாவிகளாகிய நம்மை மீட்டு நாமும் உலகத்தில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேரம் கொண்டு வருவதற்காக ஆகிய அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்க வந்தார். அதே போல நமக்கும் அநேக ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளும்படி நம்முடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவனை அவருடைய விலையேறப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமையால் அவர் மீட்டு கொண்டார். அவருடைய நாம நம்மளை உயர்த்தப்படுத்தோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று விசுவாசித்து உங்களை எழுப்பினரின் நோக்கம் இன்னதென்று அறிந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தேவன் தாமே நம்மையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள இப்பிரபஞ்சத்தில் எல்லாரையும் வெளிச்சத்தில் நடத்தும்படி ஆசீர்வாதத்தில் நடத்தும்படி நாம் அவருடைய பலத்த கைக்குள் அவருடைய ஆடுகளாக அடங்கியிருந்து அவருடைய சித்தத்தை நம்மளை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.